பொதுவாக நாங்கள் பிளாஸ்டரில் தான் டைல்ஸை பதிப்போம். அதுக்காக நாங்கள் பயன்படுத்துறது ஏஷியன் பெயிண்ட் ஸ்மார்ட் கேர் டைல் அடேசிவ் ஃபார் நார்மல் அப்ளிகேஷன். புது கட்டுமானத்திலையும் நாங்கள் இந்த ப்ராடக்ட்ஸை பயன்படுத்துவோம். இது ஒரு சிமெண்ட் பேஸ்ட் பாலிமர் கலந்த அடேசிவ். இதை மாடியில் வெளிப்புறத்தில் அற்புதமாக டைல்ஸ் பதிக்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். இதோட சிறப்பான கலவை மூலமாக இது டைல்ஸோட பிடிமானத்தை ரொம்ப உறுதியாக பிடிச்சு வைக்குது. இது உறுதியான பாண்டிங் கொடுக்குது. அதனால் டைல்ஸ் நகர்றது இல்லை. இதை தண்ணியில் கலந்து நீங்கள் வெளியில் வைக்க முடியும். சின்ன அளவில் இதை அடிக்கடி கலந்து பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இதால் அவங்க நேரம் மிச்சமாகுது. அப்ளிகேஷன் ஸ்மூத்தாக ரொம்ப சுலபமாக மிருதுவாகுது. இதை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் டைல்ஸை மறுபடியும் ப்ரீ சோக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பதிச்சதுக்கு அப்புறம் இது கொஞ்சமாக தான் தண்ணி உறிஞ்சுது. அதனால இறுகி விரிசல் ஏற்படுற வாய்ப்பு ரொம்ப கம்மியாகவே தான் இருக்கு. இந்த ப்ராடக்டோட சிறப்பான பயன் காரணமாக இது டைல்ஸை நீண்ட காலத்துக்கு உறுதியாக சிறப்பாக வைக்குது. இன்னும் ஒரு விஷயம், இந்த ப்ராடக்ட் மாடியில் மார்பிள் மற்றும் கிரானைட் பதிக்கிறதுக்கு பயன்படுது. வாங்க நம்ம பார்க்கலாம் இதோட லேபரட்டரி டெஸ்ட்டுகளை. டென்சைல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் மூலமா நாம டைல் அடிசிவோட டீபாண்டிங்கை தடுக்கிற சக்தியை சோதிச்சு பார்க்க முடியும். இந்த சாம்பிள்களை டென்சோமீட்டர் மிஷினில் வைக்கும்போது இந்த மிஷின் மூலமா அடிசிவ்ல டென்சாயில் ஃபோர்ஸ் செலுத்தப்படுது. டைல்ஸோட பாண்டிங்கை உடைக்கிறதுக்கு எவ்வளவு அதிக ஃபோர்ஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அடிசிவ்ஸ் அதிக உறுதி அடையுது. டைல்ஸோட பாண்டிங் உடையும் போது மிஷின்ல பொருத்தப்பட்ட முள்ளானது ஒரு விஷயத்தை காட்டும். ஸ்மார்ட் கேர் டைல் அடிசிவ் ஃபார் நார்மல் அப்ளிகேஷனோட டீபாண்டிங்கை தடுக்கிற சக்தி மற்ற ப்ராடக்ட்களை விட நிச்சயம் அதிகம்னு. ஷியர் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் மூலமா நாம இந்த டைல் அடிசிவோட பிரியறதை தடுக்கிற சக்தியை சோதிச்சு பார்க்க முடியும். இது நீங்களே பாக்குறீங்க. 2 டைல்களை ஸ்மார்ட் கேர் டைல் அடிசிவ் ஃபார் நார்மல் அப்ளிகேஷன் மூலமா ஒன்னா சேர்த்து இந்த சாம்பிள்கள் தயார் செய்யப்படுது. இந்த சாம்பிள்கள் 14 நாட்களுக்கு கியூர் பண்ணப்படுது. இந்த சாம்பிள்களை டென்சோமீட்டர் மிஷின்ல வைக்கும்போது இந்த மிஷின் மூலமா அடிசிவ்ஸ்ல ஷியர் ஃபோர்ஸ் செலுத்தப்படுது. டைல்ஸோட பாண்டிங்கை உடைக்கிறதுக்கு எவ்வளவு அதிக ஃபோர்ஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அடிசிவ்ஸ் அதிக உறுதி அடையுது. டைல்ஸோட பாண்டிங் உடையும் போது மிஷின்ல பொருத்தப்பட்ட முள்ளானது ஒரு விஷயத்தை காட்டும். அதாவது ஸ்மார்ட் கேர் டைல் அடிசிவ் ஃபார் நார்மல் அப்ளிகேஷனோட டைல்ஸ் பிரியறதை தடுக்கிற சக்தி மற்ற ப்ராடக்ட்களை விட நிச்சயம் அதிகம்னு. பாட் லைஃப் டெஸ்ட். பாட் லைஃபுக்கு என்ன அர்த்தம்னா டைல் அடிசிவ் தண்ணியில கலந்ததுக்கு அப்புறம் தயாராகிற கலவையை எவ்வளவு நேரம் வரைக்கும் பயன்படுத்த முடியுங்கிறது தான். அதாவது எவ்வளவு நேரத்துக்கு டைல் அடிசிவ் கலவை காஞ்சி போகாம இருக்குங்கிறது தான். சரியான அளவுல ஸ்மார்ட் கேர் டைல் அடிசிவ் தண்ணியில கலக்கும் போது இந்த கலவை 2 முதல் 3 மணி நேரம் உலராம இருக்கிறத நாம பார்க்கலாம். டைல்ஸை உறுதியா இணைக்கிறதுக்கு இதை நாம பயன்படுத்தலாம். அட்ஜஸ்டபிலிட்டி டெஸ்டுக்காக முதல்ல இந்த ப்ராடக்டோட கலவை தயார் செய்யப்படுது. அதுக்கப்புறம் கலவை டெஸ்ட் பிளாக்ல பூசப்படுது. அதுக்கப்புறம் டெஸ்ட் டைல் அடிசிவ்ல வைக்கப்படுது. அது மேல 2 கிலோ வெயிட் 10 வினாடிகள் வைக்கப்படுது. அப்போதான் டைல்ஸுக்கு அடிசிவோட சரியான முறையில கான்டாக்ட் ஏற்படும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் டைல் அதோட இடத்திலேயே லேசா திருப்பப்பட்டு மறுபடியும் பழைய நிலையிலேயே வைக்கப்படுது. இதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு புரியுது. அதாவது ஸ்மார்ட் கேர் டைல் அடிசிவ் ஃபார் நார்மல் அப்ளிகேஷன்ல டைல் பதிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வரைக்கும் அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியும். டெஸ்ட்டை உச்சிதமான சூழ்நிலையில செஞ்சா இந்த ப்ராடக்டோட அட்ஜஸ்டபிலிட்டி டைம் 14 நிமிஷங்கள் வரைக்கும் வரும். ஓப்பன் டைம் டெஸ்டுக்காக அடிசிவ்ஸை போட்ட 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் டைல் அடிசிவ் மேல சரியான முறையில வைக்கப்படுது. அது மேல 2 கிலோ வெயிட் 10 வினாடிகள் வைக்கப்படுது. அப்போதான் டைல்ஸ் அடிசிவோட சரியான முறையில ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் டைல் அதோட இடத்திலேயே லேசா திருப்பப்படுது, அப்புறம் எடுக்கப்படுது. இதோ நீங்க பாக்குற மாதிரியே டைல்ஸ்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிற அடிசிவோட அளவு என்ன சொல்லுதுன்னா, அடிசிவ் போட்டதுக்கு அப்புறம் டைல 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கூட அதுல நீங்க பதிக்க முடியும். டெஸ்ட்டை உசிதமான சூழ்நிலையில செஞ்சா இந்த ப்ராடக்டோட ஓப்பன் டைம் 12 நிமிஷங்கள் வரைக்கும் வரும். ஸ்மார்ட் கேர் டைல் அடிசிவ் ஃபார் நார்மல் அப்ளிகேஷனை பதிக்கிற விதிமுறை இதுதான். டைல்ஸை ஸ்மார்ட் கேர் டைல் அடிசிவ்ல பதிக்கிறதுக்கு முன்னாடி
பரப்பை நல்ல முறையில சுத்தம் செஞ்சுக்கணும். அப்புறம் அதை SSD, அதாவது சேச்சுரேட்டட் சர்ஃபேஸ் ட்ரை நிலையில தயாரா வைக்கணும். அதுக்கப்புறம் டைல் அடிசிவ் நார்மலை சுத்தமான தண்ணியில கலந்துக்குங்க. வால்யூமுக்கு ஏத்த மாதிரி 3:1 விகிதத்துல. அதாவது 1 பாகத்து தண்ணியில 3 பாகம் பவுடர். 30 கிலோ பேக்குக்கு தோராயமா 7-8 லிட்டர் தண்ணீர் தேவைப்படலாம். நினைவிருக்கட்டும், எப்பவும் டைல் அடிசிவ தண்ணியில கலக்கணுமே தவிர தண்ணிய டைல் அடிசிவ்ல கலக்கவே கூடாது. இந்த கலவைய நல்லா கலந்துக்குங்க. எப்படின்னா, அதுல கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலக்கணும். மெட்டீரியல் ரொம்பவே கட்டியா இருந்தா நீங்க மெஷின் ஸ்டிரரை பயன்படுத்துங்க. அப்புறம் டைல் அடிசிவ் நார்மலை ட்ரோவல் மூலமா பரப்புல பூசுங்க. அப்புறம் அடிசிவ் நோச்சிங் பண்ணுங்க. நோச் ட்ரோவல் மூலமா 3 மில்லிமீட்டர் பெட் உள்ள திக்னஸுக்காக 6 மில்லிமீட்டர் நோச்சை பயன்படுத்துங்க. ட்ரோவலை 45 டிகிரி ஆங்கிள் பரப்புல இழுங்க. ஒரு முறையில மெட்டீரியலை 1 ஸ்கொயர் மீட்டரை விட அதிகமான ஏரியால நிச்சயம் பயன்படுத்தாதீங்க. மெட்டீரியலை பூசினதுக்கு அப்புறம் 15 நிமிஷத்துக்குள்ள டைல்ஸை நல்ல முறையில பதிங்க. டைல்ஸை அதோட இடத்திலேயே லேசா திருப்புங்க. அப்பதான் டைல் மற்றும் அடிசிவோட கான்டாக்ட், அதாவது ஒட்டுதல் சரியா இருக்கும். டைல்ஸை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை 10 நிமிஷம் வரை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஒருவேளை டைல்ஸுக்கு நடுவுல இடைவெளி இருக்கணும்னா அப்போ ஸ்பேசரை பயன்படுத்தலாம். ஜாயிண்ட் மற்றும் டைல்ஸுக்கு இடையில உள்ள அதிகப்படியான அடிசிவை பிளேடை பயன்படுத்தி சுத்தம் பண்ணுங்க. டைல்ஸ் பதிச்சதுக்கு அப்புறம் அதை 24 மணி நேரம் கியூரிங் பண்ணுங்க. நினைவிருக்கட்டும், இந்த ப்ராடக்டை ஈரமான ஈரப்பதமுள்ள பரப்புல பயன்படுத்தக்கூடாது. பதிச்சதுக்கு அப்புறம் குறைந்தபட்சம் 24 மணி நேரத்துக்கு கிரவுட்டிங் பண்ணவே கூடாது. இந்த ப்ராடக்டை நீங்க சுவர்கள்ல மார்பிள், கிரானைட் மற்றும் பெரிய டைல்ஸ் பதிக்கிற சமயத்துல பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி டைல்ஸை ஹொரிசான்டல், அதாவது கிடைமட்டமான பரப்புல தான் பதிக்க முடியும்.